திமுக கூட்டணியில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு கடந்த முறை விட இம்முறை 2 தொகுதிகள் குறைந்து இருக்கிறது. 2 தொகுதிகள் ஒன்றாகாமல் போனதே நம் போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றிதான் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். சென்னை செய்தாப்பேட்டையில் உள்ள அனைத்து கல்லூரி அரசு விடுதி முன்னாள் மாணவர் சங்க துவக்க விழாவில் அவர் பேசியதாவது, அரசியல் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நெருப்பாற்றில் நீந்துவது போல் நீந்துகிறது. போகிற போக்கில் சிலர் நம்மை விமர்சிக்கிறார்கள். ஏன் அங்கு ஒட்டி கொண்டிருக்கிறார், எதற்கு 2க்கும் 1க்கும் நிற்கிறார் என்கிறார்கள். லாஜிக்கு அரசியல் கட்சி என்றால் என்று தெரியாதவன் எல்லாம் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அறிவுரை கூறுகிறான். ஒரு கட்சி துவங்குவதற்கு தொடர்ந்து இயங்குவது, அதை வீரியமாக நடத்துவது என்பது களத்திற்கு வந்தால்தான் தெரியும். தேர்தல் களத்தில் நின்றால்தான் தெரியும். காங்கிரசுக்கு 10 விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 என்கின்றான். கேட்பதற்கு லாஜிக் நன்றாகவே இருக்கிறது. ஏன் காங்கிரஸ் கட்சிக்கு 10 என யோசித்து பாருங்கள். ஆண்ட கட்சி காங்கிரஸ் அனைத்து மாநிலங்களையும் ஆண்டது. இன்று மாநில கட்சிக்கு காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் சீட் பிரித்து கொடுத்திருக்கிறது. இன்று மாநில கட்சிகளிடம் காங்கிரஸ் வாங்குகிறது 20-30 இடங்களில் போட்டியிடக்கூடிய தேசிய கட்சி இன்று 10 இடங்களில் போட்டியிடுகிறது. அதன் கிராஃப் கீழே இறங்கியிருக்கிறது. நாம் மேலே போகிறோம், ஆனால் போராடி கொண்டு இருக்கிறோம். இதற்கு சமூக நெருக்கடி முக்கிய காரணம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி பரந்த பார்வை உள்ள கட்சியாக இருந்தாலும், எல்லா தரப்பு மக்களுக்காக போராடும் கட்சியாக இருந்தாலும், அடிப்படையில் திருமாவளவன் யார் என பார்க்கிறார்கள். இவர்கள் ஒரு சக்தியாக வளர்ந்தால் என ஒரு கேள்வி போடுகிறார்கள். இவர்களை எதிர்ப்பவர்கள் நம் கட்சியை எதிர்ப்பாரே என்ற கவலை அவர்களுக்கு உள்ளது. இவர்களை ஊக்கப்படுத்தினால் இவர்களை பிடிக்காதவர்கள் நம்முடைய கட்சிக்கு வாக்கு செலுத்த மாட்டார்கள், போய்விடுவார்கள் என்ற கவலை உள்ளது. இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. இதை கடந்து வர வேண்டும். 2 ஒன்றாகாமல் இருப்பதற்கு போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி, அதாவது 2ம் ஒன்றாகாமல் இருப்பதே போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்லுகிறார். கடந்த தேர்தலில் உதயசூரியன் 24 தொகுதியில் களத்தில் இருந்தது. இம்முறை 22 தொகுதியில் தான் திமுகவுக்கு 2 குறைந்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் 2 தனிச்சின்னம், கடந்த முறை 1 தனிச்சின்னம். ஒரே ஃபார்முலா. அதற்குள் சென்று பேசினால் எல்லாம் தெரியும், புரியும். ஆளாளுக்கு சமூக வலைதளங்களில் கதை கற்றுகின்றனர். ஒருவன் 50 கோடி என்கின்றான், ஒருவன் 100 கோடி என்கின்றான். மாநாட்டுக்கு திருமாவளவன் வாங்கிவிட்டார் என்கின்றான். சாதாரண மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்த இப்படியான கருத்துக்களை விதைக்கிறார்கள். திமுக ஏன் 3 தொகுதிகள் தரக்கூடாது, 3 தராவிட்டால் திருமாவளவன் கூட்டணியில் ஏன் இருக்கணும் என்ற கேள்வி லாஜிக்காக தெரியும். இங்கிருந்து வெளியேறினால் அதிமுகவிடம் போகணும் அல்லது தனியாக நிற்கணும். ஒரு தொகுதி கிடைக்கவில்லை என ஒரு தொகுதி கிடைக்கவில்லை என அதிமுக சென்றால் எல்லாம் சாதிக்க முடியுமா? இவ்வளவு நாள் பேசிய கொள்கை ஒரு தொகுதிக்கு தானா? ஒரு கூட்டணியை உடைத்து வெளியே போனால் கூடுதல் தொகுதிகள் பெற்றாலும் வெற்றி வாய்ப்பு எவ்வளவு என பார்க்க வேண்டும். பாஜகவும் அதிமுகவும் ஏன் பிரிந்து நிற்கிறார்கள்? ஒன்றாக இருந்தே வெற்றி பெற முடியாதவர்கள் தனித்தனியே நின்று எப்படி வெற்றி பெற முடியும்? இது பழனிசாமிக்கும் மோடிக்கும் தெரியாதா? தெரிந்துதான் நிற்கின்றனர், வேண்டுமென்றே நிற்கின்றனர். ஒரு நாளில் மோடி கூப்பிட்டு சேர்த்து நில் என்றால் பழனிசாமி நிற்பார். ஏன் அவர் சொல்லவில்லை? எல்லாவற்றிலும் அரசியல் உள்ளது, காரணமும் உள்ளது. பிரிப்பது தான் கணக்கு. தனியே நின்றால் பாஜகவை எதிர்க்கும் முஸ்லீம், கிறிஸ்துவ ஓட்டுகள், தலித் ஓட்டுகள், கொள்கை ரீதியான ஓட்டுக்கள் போன்றவை திமுகவுக்கு செல்லாமல் அதிமுகவிற்கு செல்லும். ஓட்டு வங்கியை பிரிப்பது தான் கணக்கு. இதே கணக்கில் எடுத்து ஒரு முடிவுக்கு வருகிறோம். நமக்கு 3வது தொகுதி தர தயங்கியவர் பார்வையில்லை. இதற்காக கூட்டணியிலிருந்து வெளியேறி சென்றால் பாஜக எதிர்ப்பு கூட்டணி பலவீனமடைந்துவிடும். அதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை கணக்கில் எடுத்து ஒரு முடிவுக்கு வருகிறோம். நமக்கு 3வது தொகுதி தர தயங்கினர், பரவாயில்லை. இதற்காக கூட்டணியிலிருந்து வெளியே சென்றால் பாஜக எதிர்ப்பு கூட்டணி பலவீனமடைந்துவிடும். அதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது என்று திருமாவளவன் பேசியிருக்கிறார். இதே கருத்துக்களை எடுத்துரைத்து திருமாவளவன் வீடியோ பதிவும் ஒன்றை பதிவு செய்திருக்கிறார் என்பது குறித்து எமது செய்தி நெறியாளர்கள் தெரிவிக்கிறார்கள்.